சரி, ஓகே, ஓகே. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் முடிச்சுட்டு பிக் பாஸ்லேருந்து வெளில வந்துடலாம். என்ன அப்படின்னா, நீங்கள் போனதுக்கப்புறம் நடந்த அந்த கார் டாஸ்கில் 2 பேரும் இஷ்யூ ஆகி ரெட் கார்டு கொடுத்தாங்க. என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? ஒன்று எல்லாம் சொல்ல முடியும். நான் உள்ள நடந்திருக்கேன்னா அந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது. ஏன்னா ஏதாவது ஒன்றுனா பாரு என்கிட்ட தான் சஜஷன் கேட்கும். ஆக்சுவலாக பாருவோட ஒரு கேரக்டர் நல்லா நோட் பண்ணீங்கன்னா வாய் பேசுமே தவிர யார் கூடயும் சண்டைக்கு அப்படி போகிற ஆள் கிடையாது. அந்த நேரத்தில் எப்படி தப்பு பண்ணிடுச்சுன்னு தெரியல. எனக்கே ரொம்ப ஃபீலாக தான் இருந்துச்சு. பாரு வந்து வாய் தான் பேசும். ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பாருக்கு கெமிக்கு சண்டை கொலா சண்டை தான். இந்த தண்ணி பிடிச்சி ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும். அந்த டாஸ்கில் என்ன பண்ணுச்சு பாரு, ஆக்சுவலாக அவங்க ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் தண்ணி மோக்கணும். இது டேரெக்டாக தண்ணி மோக்க போய் தண்ணி வந்துருச்சு. அந்த கெமி வந்து அந்த தண்ணியை இழுக்க இவங்க நான் எடுக்கிறேன் 2 பேரும் மாற்றி மாற்றி இழுத்து பாருக்கு வந்து லேசாக நெயில் பட்டு லேசாக ஸ்க்ராட்ச் ஆயிடுச்சு. அப்போ கூட பாரு வந்துட்டு சண்டை போடவே இல்லை. டீசெண்டாக ஒழுகி வந்து ஏன்ட்டா தான் வந்து அழுதுச்சு. இப்படி பண்ணிட்டு கையெல்லாம் அப்படி இப்படி இப்படின்னு எமோஷனல் ஏன்டா தான் குட்டிச்சு தவிர ஒரு செகண்ட் கூட சண்டைக்கு போகலை. அப்போலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரு நல்லா தெரியும் எனக்கு. வாய் தான் பேசுமே தவிர ஃபிசிக்கலாக சண்டைக்கு போகவே போகாது. அந்த பட் அந்த நேரத்தில் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நான் இருந்திருந்தா கண்டிப்பாக என்கிட்ட எமோஷனை கொட்டியிருக்கோம். எத்தனை பேர் இருந்தாலும் உள்ள சொன்னதான் ஆனால் உனக்கு நான் எனக்கு நீனே அப்படின்னு அந்த மாதிரி கண்டிப்பாக வந்து நான் இருந்திருந்தா கண்டிப்பாக அந்த ஒரு நிலைமைக்கு போயிருக்காது. அதை மட்டும் நான் ஃப்ரான்காக சொல்லலாம். ஏதோ ஒன்று நடந்துருச்சு அப்படின்னு சீரியஸாக கிடையாதுப்பா. இப்போ பர்சனலாக வாய் பேசும். ஓகேவா, பேச்சு போடும், போட்டு பேசும். நான் கூட அதை திட்டுவேன். நீலாம் மதுரையில் ஆம்பளை பையனா, மதுரை சேட்டை பயங்கரமாக இருக்கும். அதுக்கு ஆக்சுவலாக சிட்டிக்குள்ளே ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். நாங்கள் ஆக்சுவலாக அழகர் கோயிலின் வீடு அவுட்டர்லேருந்து உள்ள அழகர் கோயில் பக்கம் சிட்டியில் படிக்க போகிறப்ப சிட்டியில் இருக்க அவங்க ஏரியா பசங்களாம் அப்படி தான் பேசுவாங்க. ஏய் நீ உலக சைஸு 9 ரூபா நோட்டு நீ எப்படின்னு தெரியும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி பேச்செல்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. ஸ்லாங்கு பயங்கரமாக இருக்கும். பேசுமே தவிர ஃபிசிக்கலாக போகவே போகாது. பாருவோட நேச்சர் வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது.